ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் திருமலையில் தற்போதைய மழை நிலவரம் பற்றியும் பார்க்கலாம். டிடிடி கடந்த போர்டு மீட்டிங்கில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதற்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அலோ பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய பேருக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் அவங்களுக்கு இந்த கோட்டா ஒதுக்கி கொடுப்பாங்களா, இல்லை இதற்குன்னு தனியாக கோட்டா ஒதுக்குவாங்களா என்ற கேள்வி இருந்துச்சு. திருப்பதி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும், சந்திரகிரியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கும், ரேணிகுண்டாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன்ஸ் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமையே இஷ்யூ பண்ணிடுவாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் திருப்பதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கும், சந்திரகிரி, ரேணிகுண்டா மற்றும் திருமலையில் இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதற்கான டோக்கன்ஸ் அதற்கு முன்னாடி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையே இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய மகதி ஆடிட்டோரியத்திலையும் திருமலையில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஹால்லையும் காலையில் 5 மணிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டோக்கன்ஸ் இந்த வாரம் மட்டும் தேதி மாற்றம் செஞ்சுருக்காங்க. திருமலையில் கனமழை இருப்பதன் எதிரொலியாக ஞாயிற்றுக்கிழமை இந்த டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வாரம் மட்டும் டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை டோக்கன் இஷ்யூ பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை டிசம்பர் 3ஆம் தேதி வருது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி. பட் இப்போ திருமலையில் மழை இருக்கக்கூடிய காரணத்தினால டிசம்பர் 1ஆம் தேதிக்கு பதிலாக இந்த டோக்கன்ஸ் டிசம்பர் 2ஆம் தேதி அவங்களுக்கு கொடுக்க போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. இதே போல தான் திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்கள் திருமலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்க பிரதட்சணம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமையே லக்கி டிப் கண்டக்ட் செய்து அதற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் அவங்களுக்கு தனியாக இஷ்யூ பண்ணுறாங்க. மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை தரிசனம் செய்வதற்கு லக்கி டிப் கண்டக்ட் பண்ணாமல் டைரக்டாகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுக்க போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்கக்கூடிய காரணத்தினால திங்கட்கிழமை டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் இன்னைக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு. திருமலை தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க சேஃப்டிக்காக அவசியமாக குடை, ஸ்வெட்டர்ஸ், உல்லன் ஷால்ஸ், பெட்ஷீட்ஸ், தேவையான மெடிசின்ஸ் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடியவர்களும் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த மழை இன்று முழுவதுமே நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட்டும் நல்லா குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைகளையும் வயதானவர்களையும் அழைச்சிட்டு போகக்கூடியவங்க அவசியமாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உல்லன் ஸ்வெட்டர்ஸும் ஷால்ஸும் அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.